ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு எலுமிச்சை ஊறுகாய் போட போகிறேன். எலுமிச்சம்பழம் பாருங்கள், நல்ல ஒரு 25 30 நான் ஒரு 35 பழம் வந்து நல்லா வெட்டி போட்டு உப்புலேயே நல்லா ஊற போட்டு ஒரு 10 to 15 days வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 200 கிராம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க, தூள் பெருங்காயம் வேண்டாம். கட்டி பெருங்காயம் ஒரு 100 கிராம்ஸ், வெந்தயம் ஒரு 100 கிராம்ஸ். இது கொண்டி கிடையாது. எப்பயுமே நீங்கள் இந்த வெந்தயமும் பெருங்காயமும் நீங்கள் பொடி பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஊறுகாய்க்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் எதுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ ரெடி பண்ணுறேன். அப்புறம் செக்கு ஆட்டின எண்ணெய், நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும். நான் இப்போ தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பண்ணுறேன்றதை காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ பாருங்க, ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். செக்கெண்ணெய் ஊற்றிட்டு சூடாகுது. மிளகாய் பாருங்க, வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் ஊறுகாய்க்கு. அப்புறம் அந்த வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை கிளறிடலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியுது. ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள், வறுத்து அரைச்ச மிளகாத்தூள் போட்டுரும். கொட்டிட்டு இந்த பெருங்காயமும் வெந்தய பொடி போடுறோம். அதில் தேவையான எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இந்த ஊறுகாய் எடுத்து கொட்டிடலாம். நான் ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கேன், அந்த எலுமிச்சை பழத்தில். வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் நிறையா ஊற்றணும். எண்ணெய் நிறைய ஊற்றினா, அது எண்ணெய் தான் ப்ரிசர்வேட்டிவ். எண்ணெயும் உப்பும் தான் இந்த ஊறுகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவ். இப்போ பாருங்க, ஒரு 220 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு பாருங்க. இப்போ இனிமே உங்களுக்கு வந்து எண்ணெய் வேணா நீங்கள் கூட வந்து கொஞ்சம் சூடு பண்ணி மேலால ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இனிமே வந்து கல் உப்பு போடாதீங்க. கல் உப்பு போட்டு தான் நம்ம வந்து எலுமிச்சை ஊற வச்சோம். இப்போ இனிமே போடுறதா இருந்தால் கல் உப்பு போடாதீங்க, சேராது. கொஞ்சம் தூள் உப்பு போட்டு சேர்த்து வைங்க. இது ரொம்ப நாள் உங்களுக்கு இதுவாக இருந்தீங்கன்னா, சுத்த விதமாக இருந்தோம்னா கரெக்டாக ரொம்ப நாள் வரும். இது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு சும்மாவே வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இட்லிக்கு புளிப்பா நல்லா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வியூவர்ஸ், நீங்க ட்ரை பண்ணிட்டு அது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.